ஒரு மணி மழை வண்டு கத்துது பாருங்க. நல்ல மழை பெஞ்சுன்னா செலிம்பா மரங்களுக்கு இடையில் இருக்கும் அந்த வண்டு. எங்கே இருக்குன்னே தெரியாது, ஒரே மாதிரி கத்துது பாருங்க. இந்த மழை வண்டை கிராமத்தில் பசங்க பிடிச்சி களிமண்ணில் உள்ளே வச்சு ரேடியோ பாடுதுன்னு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. இந்த வண்டை பாவம், அது உயிர் துடிச்சு கத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க ரேடியோ பாடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ சவுண்ட் அருமையாக இருக்குது பாருங்கள். சின்ன வயசில் பார்த்த ஞாபகம். பக்கத்தில் போனாலும் வண்டு எங்கே இருக்குது கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி கத்துது. அது மழை சீசனில் தான் அப்படி கிராமத்தில் பார்க்க முடியும். இந்த மழை வண்டை பிடிச்சி களிமண்ணுக்குள்ளே வச்சு களிமண்ணில் ரேடியோ செஞ்சு குழா ரேடியோ மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வச்சுருப்பான். அது மழை வண்டு வலி தாங்காமல் துடிக்கிறதான் கத்தும். இவங்க என்னடானா ரேடியோ பாடுதுன்னு சொல்லுவாங்க. சவுண்டு பார்த்தீங்களா? கரெக்டாக கவனிங்க. வண்ணத்து பூச்சிலாம் நிறைய பார்க்கலாம். இப்போ 1-2 தான் பார்க்க முடியுது. இது சீமக்கருவளை, வெள்ளைக்காரன் போட்டு வச்ச சீமக்கருவளை தான் அது. அதுக்குள்ளே இங்கேயும் இருக்குது பாருங்கள் வண்டு, மழை வண்டு. எப்படி கத்துது பார்த்தீங்களா? ரீங்காரமாக இருக்க கேட்குறதுக்கு. மத்தியான நேரம், காலை ஏர்லி மார்னிங் கிராமத்தில் கம்மா நிறைஞ்சிருந்தா, கம்மா நிறையா தவளை, அந்த மழை நேரத்தில் தவளை ரிங்க ஆரம்பிடும் பாருங்கள். அந்த சத்தம்லாம் இந்த மழை காலங்களில் தான் நம்ம கேட்க முடியும். அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி மழை நல்லா பெஞ்சால் மட்டும்தான் இந்த மழை வண்டுகளையும் சத்தத்தையும் நம்ம கேட்க முடியும். பாருங்கள், கண்டினியூஸாக கத்துது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். சீமக்குரலைக்குள்ளே தான் இங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. ஒரே மாதிரி கத்துது பாருங்கள். அதான் ஆச்சரியம். அதில் வரும்போது பார்த்தேன், மழை நல்ல செழிம்பாக பெஞ்சிட்டா, பூமியில் நல்ல ஈரப்பதம் அருமையாக வந்துட்டா, அந்த ஈசல் பூத்து ஈசல் அப்படியே வரும். இந்த ஈசலை பிடிச்சி காய வச்சு வறுத்து சாப்பிடுவாங்க. அரிசியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இனிப்பு சேர்த்து. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பறவைகள்லாம் அந்த ஈசலை பறந்துக்கிட்டே பிடிச்சி சாப்பிடும். அதுவும் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. மழை வண்டு சத்தத்தை பாருங்கள், நீங்களும் கேளுங்க. கிராமத்தில் பார்த்தவங்கன்னா இந்த இருக்குங்க மழை வண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இருக்கு பாருங்கள், இருக்கு பாருங்கள். இருக்க வண்டு பெரிய நண்டுலங்கிட்டு வந்துருக்கு. இந்த வண்டை தாங்க பிடிச்சி பசங்க